நேற்று நைட்டு கூட நான் சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தேன். அங்கே போய் சிங்கப்பூரில் டெவலப் பண்ண ஆர்கிடெக்ட் ஃபார்மை பார்த்தோம். அவங்க 188 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம். அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியை பார்த்தோம்னா சிங்கப்பூரே சுதந்திரம் கிடைச்சி அவங்க டெவலப் பண்ணதே 60 வருஷம் தான். ஸோ சிங்கப்பூர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஊரை டிசைன் பண்ணதே இந்த ஆர்கிடெக்ட் சிபிஜின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம். அவங்க கிட்ட கேட்டோம், இது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, எப்படி தொலைநோக்கு பார்வையோடு பண்ணுறீங்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்து ஒரு தண்ணி, அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு தண்ணி அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வெளியில் வரும்போதே அது குடிநீராக மாற்றிட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் ஒரு விஷயமும் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. மக்கள் ரோட்டில் நடந்து ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செகண்ட் ஃப்ளோர்லேயே எல்லா இன்டர் கனெக்ஷன்ஸ் செகண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்துலேயே ஷாப்பிங் மால் இருக்குது. இது எல்லாமே யாருமே ரோட்டில் நடந்து போய் கிராஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மாடு கிராஸ் பண்ணி மக்கள் இடித்து இறக்குறாங்க. இன்னைக்கு ஒரு குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே சூழ்ந்துருக்கு. ஸோ அங்கெல்லாம் உட்காந்து போய் பார்த்தோம்னா சிட்டியே கார்டனுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மரம் செடி கொடி எல்லாமே அந்த சிட்டிக்குள்ளேயே அவங்களும் ஒரு இயற்கையாக சார்ந்து ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தால் கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு கொலை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பையன் வெளில போலீஸ்கிட்ட பேசிட்டு வரான், அந்த பையனை 3 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டு அவனை சீரியஸாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு புதுச்சேரி வளரும்?